நிறைய கடகராசிக்காரங்களுக்கு சாப்பாடுன்ற விஷயத்துல தான் இந்த தடவ பஞ்சாயத்தே வரப்போகுது. தட்ல வச்சு என்னால சாப்பிட முடியல. அதுக்கு கூட நேரம் இல்லன்ற மாரியான சூழல கிரியேட் போகுது. இல்ல எதையோ ஒண்ண யோசிச்சு, "என்னத்துக்கு சாப்பிட்டு?" அப்படின்ற மாரியான ஒரு லைட்டா ஒரு மாரி "எங்கே நிம்மதி" அப்படின்ற மாரி பாட்டெல்லாம் போட்டு கேட்கக்கூடிய நேரமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். பேசிக்காவே நம்ம 100 பேருக்கு அட்வைஸ் பண்ற ஆளு. சுனாமிலே ஸ்விம்மிங் அடிப்போங்க. எப்படி ஸ்விம்மிங் அடிக்கிறதுன்னு சொல்லி வேற குடுப்போம் நம்ப. நம்ம போய் இப்படி அமைதியா இருந்துரலாமா? கவலைப்பட்டுறலாமா சொல்லுங்க? கடகராசிக்காரங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. சத்தியமா சூப்பரா இருக்க போறீங்க. யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ, கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அபரீதமான ஜாக்பாட் தான் கிடைக்க போகுது. நீங்க எப்படி சரியா முறையா பயன்படுத்துகிறீன்றத பொறுத்து இருக்கு. பேசுகிற பேச்சில் கவனம், கவனம், கவனம். செய்கிற செயலில் கவனம், கவனம், கவனம். வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட தயவு செஞ்சு சண்ட போடாதீங்க. உங்களுடைய சுயரூபத்தை நீங்க காட்டுனீங்கன்னா, அவங்களுடைய சுயரூபத்த அவங்க காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, நீங்க தாங்க மாட்டீங்க. கடைசில நீங்க தான் போய் சாரி கேட்கிற மாரியான நிலைமை கொண்டு வந்துரும். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் வந்துரும். நம்ப குடும்பத்தில இருக்கவங்கள தாண்டி வேற யாருங்க நம்ம மேல அக்கறை வச்சுற போறா சொல்லுங்க? உங்கள்ட்ட ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லிக் குடுக்குறேன். இருக்கிற கிரக அமைப்ப வச்சு ஒரு சீக்ரெட் சொல்லிக் குடுக்குறேன். தயவு செஞ்சு கடக ராசிக்காரர்கள் கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்களிடமும், கொஞ்சம் மேச விருச்சகத்துக்கிட்டமும், கொஞ்சம் கன்னி ராசிக்காரங்கள்ட்டயும் கவனமாக இருங்கள்.